ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரெசிபி கிடையாது, நம்ம வீட்டுக்கு முக்கியமாக வாங்கி வைக்கக்கூடிய 5 பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சில பொருட்களில் அமேசானில் ஆர்டர் பண்ணேன், சில பொருட்கள் ரேட் அதிகமாக இருந்தனால லோக்கல் ஷாப்லேயே நான் வாங்கிட்டேன். கூடவே அமேசானில் நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கிய ஒரு பொருளும் அதில் எனக்கு கிடைச்ச ஏமாற்றம், அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீட்டுக்கு தேவையான முக்கியமான 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷலான பொருளை பார்த்துடலாம். இதை நான் எனக்காக வாங்கினேன்னு சொல்கிறத விட உங்களுக்காக தான் வாங்கினேன்னு சொல்லணும். ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறது பிரியாணி அல்லது முக்கியமான மசாலா பொருட்கள் அல்லது பேக்கிங் ஐட்டம், கேக், இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது மெஷரிங் அளவு சரியாக சொல்லுங்கள், கிராம் கணக்கு சரியாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கப்னா எவ்வளோன்னு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த கிச்சன் ஸ்கேல் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இது தேவைப்பட்டது கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, நல்லா சமைக்க தெரிஞ்சு ரொம்ப நாள் சமைச்ச அனுபவப்பட்ட யாருக்குமே இது அவ்வளோ அவசியம் நினைக்க மாட்டாங்க. பட் புதுசாக சமையல் கற்றுக்கக்கூடியவங்க, முக்கியமாக பேச்சுலர் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். ஸோ எல்லாருமே இதை வீட்டில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சமையலை அப்படியே பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வெளியில் வாங்கக்கூடிய ஃப்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரியான அளவில் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குக்கிங் வீடியோவில் உங்களுக்காகவே உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட்டில் எல்லா பொருட்களும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கிச்சன் ஸ்கேல் வாங்கியிருக்கேன். இனி வரும் வீடியோவில் முக்கியமான ரெசிபீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கிராம் கணக்கில் பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோடைய ரேட் 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ரிவ்யூ ரேட்டிங்லாம் பார்த்து எனக்கு இதுதான் ஓகேவாக இருந்தது. 599 எல்லாம் பெஸ்ட்டாக ரிவ்யூ இருந்தது. ஸோ உங்களுக்கு ரேட் அதிகமாக ஃபீல் பண்ணிங்கன்னா 300 ரூபாய்க்கு கூட இருக்குது. பட் அது எவ்வளோ நாள் உழைக்கும் தெரியல. 2 ஸ்டார் 2.5 ஸ்டார்ஸ் தான் இருக்குது. ரிவ்யூ அவ்வளோவா சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த பொருள் ரொம்ப 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 முக்கியமான பொருள். அதுவும் குறிப்பாக குழந்தைங்க உள்ள வீட்டில் அவசியம் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை பொருள்னு சொல்கிறத விட ஒரு சேஃப்டிக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடிய அவசியமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். குழந்தைங்க உள்ள வீட்டில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஒரு அடிப்படும் அப்படின்னா டைனிங் டேபிள் கீழே ஏதாச்சும் ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு நிமிரும் போது அந்த டைனிங் டேபிள் கார்னர் அவங்க தலையில் இடிச்சிடும். ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா டீப்பாயில் உள்ள கார்னர் கூட அவங்களுக்கு இடிக்கும். ஸோ ரொம்ப பெயினாக இருக்கும். நமக்கே தெரியும். டைனிங் டேபிள், டீபாய், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அல்லது கட்டிலில் கூட சில பேருக்கு டிசைனுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு குழந்தைங்க மோதும் போது அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்னர் எங்கெல்லாம் நீங்கள் அடிப்படும் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கார்னரில் இதை ஃபிட் பண்ணிக்கணும். நீங்கள் சுத்தமாகவே உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இது வாங்கணும். நாட் ஒன்லி குழந்தைங்க, பெரியவங்களுக்கு கூட எதிர்பாராமல் இந்த மாதிரி நிறைய அடிகள் படும். எங்கள் வீட்டில் கூட கட்டிலுடைய கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். இதுலயே எப்படி போறதுன்னு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு இது மாதிரி ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கு மேல இதை ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டா இருக்குது. ஸோ கார்னர் பத்தின பயமே கிடையாது. கட்டில், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளுடைய கிளாஸ் டோர்னா இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய கார்னர் கூட சில நேரங்கள் நம்ம மோதிட்டா ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல கார்னர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, மோதினால உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, குறிப்பாக குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ஆபத்துன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஃபான பொருள். வீட்டில் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறதுனால குழந்தைங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஸோ இது கண்டிப்பாக குழந்தைங்க உள்ள எல்லார் வீட்லையுமே, உங்கள் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு திங்ஸில் கார்னர் ஷார்ப்பாக இருந்ததுன்னா இதை வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக உணர்வீங்க. ஸோ நான் இதை ஃபிட் பண்ண போகிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருள். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே இதுதான் சொல்லலாம். ரோலிங் மேட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நிறைய வகைகள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பொராட்டா, சமோசா, பஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா. சப்பாத்தி கட்டையில் மட்டும் எல்லாம் ரோல் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே ஆயில் மாவு தடவி இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு எப்போதுமே கிச்சன் கவுண்டர் டாப் மேலே பொராட்டா வீசுறது எனக்கு அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பொருள் 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரியும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. நான் நினச்ச ஒரு பொருள் என் கண்ணு முன்னாடி அமேசானில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையாக நான் வாங்கின ஒரு பொருள். அண்ட் குக்கீஸ், கேக் எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். மேலே ஓவனில் வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் அளவெல்லாம் போட்டிருக்காங்க. சுற்றி சென்டிமீட்டர், இன்ச்சஸ் கணக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. எவ்வளோ நீளத்துக்கு வேணும். இப்போ பஃப் சீட்டு விரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேப்பாக உங்களுக்கு சரியான அளவில் விரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கீஸ் ஐட்டம், பேக்கிங் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கப், ஒரு கப்பெலாம் எத்தனை ஸ்பூன், எத்தனை டீஸ்பூன், எத்தனை மில்லிகிராம் அப்படின்ட்டு ரொம்ப துல்லியமாக போட்டிருக்காங்க. அரை கப்னா எவ்வளோ, 1/4 கப்னா எவ்வளோ அப்படின்ட்டு கீழே ரொம்ப சூப்பராக போட்டிருக்காங்க. ரவுண்டில் கூட நீங்கள் சப்பாத்தி ரவுண்ட் பண்ணும்போது சரியான ஷேப்பில் ரவுண்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மேட்லேயே இவ்வளோ டிசைன் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இது பிளாஸ்டிக்காக, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். இது பிளாஸ்டிக்லாம் கிடையாது. இது சிலிக்கான்
சிலிக்கான் மேடு. சிலிக்கான்ல வந்து நிறைய ஸ்பூன்ஸ் அண்ட் பிளேட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அதை வந்து ஓவன்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம். ஃபுட் சேஃப்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவும். ஃபுட் ப்ராடக்ட் இதில் வைக்கிறனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஹீட்டாக நம்ம வந்து வைக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் மாவை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் இதை வாங்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக பிடிச்சு வாங்கின பொருள். சப்பாத்தி, பரோட்டா, பப்ஸ், சமோசா சீட்டுக்கெல்லாம் இனிமேல் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப சுலபமாக சரியான அளவில் இந்த ஷீட்லேயே செஞ்சிடலாம். சப்பாத்திலாம் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே எல்லாம் கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் உங்களுடைய ஃப்ளோரில். ஸோ எந்த பயமும் இல்லை உங்களுக்கு நகண்டு போயிடுமோ அப்படின்ட்டு. இது ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் இது ரொம்ப ஆசையாக வாங்கியிருக்கேன். பரோட்டா வீசுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக ஒரு சூப்பரான பொருள். இது வந்து நான் அமேசானில் வாங்கலை. இதுக்கு முன்னே போட்ட 3 பொருட்களுமே அமேசானில் வாங்கினேன். பட் இது வந்து 4 இது மொத்தமாக வாங்கணும்னு தான் அமேசானில் இருந்தது. ஸோ எனக்கு 4 தேவை கிடையாது. ஸோ 1 மட்டும் வாங்கலாம் அப்படின்ட்டு ட்ரிச்சி ஃபெமினால தான் இதை நான் எடுத்தேன். இதுலேயும் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோன் ரெஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபோனை வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிச்ச பொருளை வந்து டைனிங் டேபிளையோ அல்லது கவுண்டர் டாப்லையோ வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் ஆகாமல் ஸ்லிப் ஆகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் சிலிக்கான் தான். மூணாவதாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீட்டான பாத்திரங்களை தூக்குறதுக்கு கிச்சனில் வந்து ஒரு டவல் யூஸ் பண்ணுவோம், கிச்சன் டவல். அதை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஈஸியாக இருக்குது, ஹீட் நம்ம கையில் படவே இல்லை, அண்ட் சீக்கிரம் அழுக்காகாது. அழுக்கான கூட சட்டுன்னு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். காய போட்டு தான் கிச்சன் டவல் மாதிரி திரும்ப எடுக்கணும் கிடையாது. ஏன்னா சிலிக்கான் தானே, ஸோ தண்ணீர் இருக்காது, ஈஸியாக எடுக்க வருது. நமக்கு தேவையான அளவுக்கு ஃபோல்ட் பண்ண வரதுனால நம்ம கிச்சன் டவல் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அமேசானில் இதே மாதிரி 4 வந்து மொத்தமாக காம்போவாக வாங்குற மாதிரி இருந்தது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நிறைய கலர்ஸில் கிடைக்குது. கிச்சன் டவலை ஓரம் கட்டிட்டு இதை 3 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த பொருள் இந்த மாதிரி கிளிப்ஸ். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருளாக தான் இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ரொம்ப 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 யூஸ்ஃபுல் கிச்சனில். இது ஒரு சாதாரண பொருளாக தான் நினைப்போம். பட் இது ரொம்ப ரொம்ப யூசேஜ். நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாம் சீல் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கூட காற்று போகாமல் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட கிறிஸ்பினஸ் குறையாமல் அப்படியே இருக்கும். ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, பிரெட் கிராம்ஸ், மில்க் பவுடர், கிச்சன் பொருள். இன்னைக்கு வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம பாக்ஸில் கொட்டி வைக்க தேவையில்லை. பேக்கெட்டோட வைப்போம் இல்லையா, அப்படி வைக்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது. லப்பர் பேண்ட் போட்டு நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கிளிப் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம டைட்டாக சீல் பண்ண மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட காற்று போகாமல் ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சாதாரண பொருள் நினைப்பீங்க, பட் நிறைய யூசஸ் இருக்குது. இது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறாவதாக அமேசானில் ஃபஸ்ட்டு நான் ஏமாறுந்த ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். கிச்சனில் வைக்க நல்லா இருக்கும், நல்லா க்ரீனாக இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு குட்டி ட்ரீ இது. பட் இது வந்து டேமேஜ் ஆகி தான் வந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினது லேசாக ஓரமாக வந்து ஒட்டிட்டு நிற்கிது. கை வச்சா உடஞ்சி தனியாக வந்துடும் போல், இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் அமேசானில் வாங்கின பொருள் வந்து எதுலேயுமே எனக்கு ஃபால்ட் வந்ததே கிடையாது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்லாம் பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ப்ராடக்ட்டே நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, அமேசானில் வாங்குற பொருள் வந்து நிறைய பொருள் வந்து இந்த மாதிரி ஃபால்ட்டாக வருது, நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்து நிறைய பொருட்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் சொன்னேன் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஆனதில்லை அப்படின்ட்டு. பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஆயிருக்கு. பட் இதுக்கு கூட கண்டிப்பாக அவங்க பொறுப்பாக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்சல் வரும்போது தான் இது டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து ரிட்டர்ன் பண்ணலை. இது வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு நான் தான் வச்சிருக்கேன். பட் முதல்ல நான் ஏமாந்த ஒரு விஷயம். இந்த மாதிரியும் சில நேரங்களில் நடக்கும். டேமேஜான பொருட்கள் வந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். நீங்கள் மெயில் பண்ணிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இதுக்கு பதிலாக புதுசாகவே உங்களுக்கு நல்ல பொருட்களை அனுப்பி வைப்பாங்க. நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிங்க, அமேசானில் வந்து டேமேஜ் ஆகும் பொருளை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே. மெயில் பண்ணிவிட்டு பயப்படாமல் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இல்லை ஓகேவா இருக்குது உங்களால் சரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிட்டு கூட வச்சுக்கலாம். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பொருளும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். குறிப்பாக அந்த சப்பாத்தி மேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இதோடைய ப்ளஸ் மைனஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அமேசானில் நீங்கள் வாங்குற பொருட்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்திருக்கு, இல்லை இந்த மாதிரி டேமேஜான பொருட்கள் தான் நிறையா வந்திருக்கா அப்படின்ட்டு கீழே அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். மறுபடியும் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபிஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.